இங்க ஹண்டர்ஸ் வர எவ்வளவு நேரம் ஆகும்? என்னது டிராபிக் மோசமா இருக்கா? ஹண்டர்ஸால வர முடியாதா? அப்படின்னா இப்ப என்ன பண்றது? போனை கட் பண்ணாத. நான் இந்த கேட்டை மூட வந்திருக்கேன். அப்படியா? மேனேஜர் வு இன்ஃபார்ம் பண்ணாரு ஹண்டர்ஸ் வரதுக்கு நேரமாகும் போல இருக்கு. அது வரைக்கும் நீங்க தனியா எப்படி சமாளிப்பீங்க? நான் பாத்துக்கிறேன். என்னது? என்ன மறைஞ்சிட்டாரு? இது ஒரு பி ரேங்க் கேட்னு தெரியும். என்னது? நான் நினைச்ச மாதிரி இது கண்டிப்பா ரெட் கேட்டே தான். எப்பவும் எனக்கு மட்டுமே ஏன் இப்படி நடக்குது? எக்ஸிட் கேட் வேற மூடி இருக்கு. இந்த காடு எவ்வளவு தூரம் இருக்கணும்னு தெரியல. அம்மா கிட்ட முதல்லயே நான் வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை இது கொஞ்சம் தூரம் தான் இருக்கும்னா அப்ப ரொம்ப நேரம் எடுக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வேலையை நாம சீக்கிரம் முடிப்போம். மெமோரியல் செரமோனிக்கு அவர் வந்தார். உண்மையை சொல்லணும்னா நடந்த இந்த ரைட்ல நிறைய விஷயத்த கத்துக்கணும்னு ப்ரூவ் பண்ணிருக்க. என்னால அப்போ எதுவுமே செய்ய முடியல. நான் காப்பாற்றப்பட வேண்டிய நிலைமையில இருந்தேன். ஆனா அவர் அப்படி இல்ல. அவர் வேற மாதிரி. நான் அவரை எப்படியாவது புடிச்சே ஆகணும். நான் அவர் கூட நிக்கணும்னு நினைக்கிறேன். அது நடக்கணும்னா நான் இன்னும் கூட ஸ்ட்ராங் ஆகணும். ஹண்டர்ஸ் வேட்டையாட பிறந்தவங்க. டஞ்சன்ல இருந்து உயிரோட வெளியே வர்றது ரொம்ப முக்கியம். ஒரு ஹண்டர் எப்ப வேணாலும் இரையாக தயாரா இருக்கும். ஏன்னா எந்த நேரத்துல நிலைமை தலைகீழ ஆகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. எப்பவும் மரணத்துக்கு ஒரு அடி தூரத்துல தான் இருப்பாங்க. ஆனாலும் ஹண்டர்ஸ் ஃபைட் பண்ண பின்வாங்க மாட்டாங்க. எத்தனை எதிரிகள் வந்தாலும், அந்த எதிரிகள் எவ்வளவு வலிமையா இருந்தாலும் சரி, அவங்க பின்வாங்க மாட்டாங்க. அவங்க ஃபைட் பண்றதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கும். குடும்பத்தை பாதுகாக்க, நம்பிக்கையை காப்பாத்திக்க, அவங்க யாருன்னு நிரூபிக்க, அவங்களோட விதியை மாத்த ஹண்டர்ஸ் தொடர்ந்து வேட்டையாடிக்கிட்டே இருப்பாங்க. அதை நிறுத்த அவங்கள யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க. அடுத்த இறைய